guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் தாரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசன்ட்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த Oneplus Buds Z2 வந்துட்டு லான்ச் ஆயிருக்கு. நானும் அப்பத்துல இருந்து இத ரிவ்யூ பண்ணியே ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கேன். Finally, I got this product. எப்படியோ கையில கால்ல விழுந்தாவது வாங்கிட்டேன். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம உள்ள போய் இது என்ன இருக்கு அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுல வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னா இதுல ஆல்ரெடி ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மேக்ஸிமம் நாய்ஸ் கேன்சலேஷன் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுனா உங்களை வீடியோ எண்டு வரைக்கும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போவே நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது இந்த மைக்கில் வர ஆடியோ தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரூமோட ஃபேன் வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபேனும் வந்து ஆன் பண்ணியாச்சு. இந்த ஃபேன் சவுண்ட் உங்களுக்கு நல்லா இந்த மைக்கில் கேட்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த Oneplus Buds Z2ல வந்து மொத்தம் 3 மோடு இருக்குது. நார்மல் மோட் அண்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், மேக்ஸிமம் நாய்ஸ் கேன்சலேஷன். சொன்னதாலே ஆடியோ வந்துட்டு நிறைய மேக்ஸிமமாக இருக்கணும்ல. ஸோ அதனால ஒரு சாங்கும் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. ஸோ இந்த மேக்ஸிமம் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறதால நம்ம ஒரு சாங்கும் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மோடாக போயிடலாம் எப்படி வந்துட்டு நாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் மோட். ஹலோ ஹலோ உதில உங்களுக்கு இப்போ வந்துட்டு நான் நார்மல் மோட்ல இருக்கேன். ஸோ நிறைய நாய்ஸ் கேட்குதா இல்லை இந்த மாதிரி தான் இருக்கா? எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வர இது கேட்குது. இப்போ உதில் உங்களுக்கு எப்படி கேட்குது? உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. என்னோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. லைட்டா பேக்ரவுண்ட் கேட்குது. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடில் வந்துட்டு இருக்கும். அதுவும் நான் டிவியில் வால்யூம் 25 வரைக்கும் ஹையாக வச்சுருக்கேன். அண்ட் இங்கே ஃபேனோட சவுண்டு கூட கேட்டுட்ருக்கு. உங்களுக்கு எப்படி கேட்குது? எனக்கு இப்போ உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. என்னோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. ஃபேனோட வாய்ஸோ இல்லை டிவியோட வாய்ஸ் எதுவுமே கேட்கல. கேட்கல. ஸோ ஆடியன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஆடியோ டிஃப்ரென்ஸ் எப்படி கேட்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் மேக்ஸிமம் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த Oneplus Buds Z2ல வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வேறு என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் OnePlus யூஸராக இருந்தீங்கன்னா வேறு எந்த ஒரு ஆப்பையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அதுவே நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் வேறு ஒரு பிராண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மெலடி ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இயர்பட் ஃபிட் டெஸ்ட், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் டால்பி அட்மாஸ் இந்த மாதிரியான சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நாம இந்த Oneplus Buds Z2ல இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இந்த க்யூட்டான பட் கேஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது? ஒரு C டைப் கேபிள் இருக்குது. எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் ஒரு 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் டோட்டலாகவே அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த பட் கேஸ் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதோட அவுட்லுக் வந்து ரொம்பவே க்ளாஸியாக இருக்குது. அண்ட் இந்த சைடு பேக் சைடு வந்து C டைப் சார்ஜ் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே 2 க்யூட்டான இயர்பட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த இயர்பட்ஸோட டிரைவர் சைஸ் 1.1 சென்டிமீட்டர். அண்ட் ஈச் இயர்பட்ஸ்லேயும் மொத்தமாக 3 மைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸோட அவுட்லுக் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இது எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும்ல. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ காதில் போட்ட உடனே நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. நல்லா ஷேப் பண்ணிட்டேன். ஸோ காதுலேருந்து கீழே வில்ல. அப்போ எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்குது. இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சாங் வந்து கேட்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 டச்சில் வந்துட்டு அந்த சாங் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுவே நீங்கள் வந்து டபுள் டச் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு சாங் உங்களுக்கு ப்ளே ஆகும். அதுவே நீங்கள் ட்ரிபிள் டச் வந்து பண்ணும்போது ப்ரீவியஸாக என்ன பாட்டு நீங்கள் கேட்டிங்களோ அந்த பாட்டு வந்துட்டு ப்ளே ஆகும். சப்போஸ் நீங்கள் ஃபோன் கால்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா
சிங்கிள் டச்சில் வந்துட்டு உங்களால் அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ண முடியும் அண்ட் கட் பண்ண முடியும். அதுவே நீங்கள் அந்த ஃபோனை ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ணி அப் டு 40 டெசிபிள்ஸ் வரைக்கும் உங்களால் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த நாய்ஸ் ரிடக்ஷன்னால நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் என்னென்னா டால்பி அட்மாஸு. ஸோ சூப்பரான சாங்ஸ் எல்லாம் இந்த எஃபெக்டில் வந்து நம்ம கேட்குறதுக்கு வேற லெவலான ஒரு இயர்பாட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த OnePlus Buds Z2ல இன்னொரு ஃபீச்சரும் இருக்கு. அதுதான் டிரான்ஸ்பரன்சி மோட். நீங்க டிரைவிங்ல இருக்கும்போது இந்த டிரான்ஸ்பரன்சி மோட ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்ஸோட ஆடியோவும் கேட்கும், அதே டைம் அவுட் சைட் நாய்ஸும் உங்களால கேட்க முடியும். இந்த OnePlus Buds Z2 IP55 வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட கேஸ் IPX4 வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க, வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு மலையிலலாம் போட்டு போயிடாதீங்க. மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பட்டால் இதுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.2. ஸோ இப்போ இருக்கிறதுலேயே வந்துட்டு இதுதான் லேட்டஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி இதோட கனெக்டிவிட்டி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 மீட்டர் வரைக்கும் இவங்க கனெக்டிவிட்டி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த OnePlus Buds Z2ஓட லேட்டன்சி 94 மில்லிசெகண்ட்ஸ். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, நீங்கள் என்ன தான் வந்து நிறைய கேம்ஸ் விளையாடினாலும் அதிகமான வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலும் கண்டிப்பாக இதில் வந்து எந்த ஒரு லேகும் இருக்காது. அடுத்ததான் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி பார்த்துடலாங்க. இதில் இருக்க ஈச் இயர்பட்க்கும் 40 mAh அண்ட் பட் கேஸ்க்கு 520 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா டோட்டலாக 38 ஹவர்ஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். இயர்பட்டை உங்களால் 7 ஹவர்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். ஃப்ளாஷ் சார்ஜிங் ஆப்ஷன் கூட இருக்குது. அதாவது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணீங்கன்னா இதோட இயர்பட்ஸை வந்து 2 ஹவர்ஸ் உங்களால் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் இயர்பட் அண்ட் கேஸை கண்டினியூஸாக 5 ஹவர்ஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இந்த புதுசாக லான்ச் ஆன OnePlus Buds Z2ஓட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,999. நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டான்னு டைமுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Tara. Tada!